அனைவருக்கும் வணக்கம். கன்னித்தமிழ் பாடசாலை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்று நாம் பார்க்க இருக்கிற காணொளி 8ஆம் வகுப்பில் இயல் 7 வல்லினம் மிகும் இடம் மிகா இடம். இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சேனல் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்க. இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி வல்லின எழுத்துக்கள் மிகும் இடம் மிகா இடம். முதல்ல இது எதுக்கு தேவை அப்படின்னா, மொழியை பிழையில்லாமல் எழுதுவதற்கு, எளிமையாக கருத்துப்பிழை, பொருள்பிழை, பொருள் குழப்பம் எதுவும் இல்லாமல் பிழைபட எழுதுவதற்கு இந்த வல்லின மெய்கள் மிகவும் அவசியம். தேர்வாணையங்கள், தமிழ்நாடு தேர்வாணையம் டிஎன்பிசி நடத்தக்கூடிய தேர்வுகளில் இந்த வல்லின மிகும் இடம் மிகா இடம் அவசியம் இடம்பெறுது. எப்படி கொடுத்துருவாங்கன்னா, ஒரு தொடர் மாதிரி கொடுத்துட்டு அந்த சொற்றொடரில் வல்லினம் எழுத்துக்கள் சரியாக இருக்கிறது எது, இல்லாமல் இருக்கிறது எது, அந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷனில் எது சரியானது எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. 4 ஆப்ஷனில் ஒன்று கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. சுயமாகவே ஒரு மொழியை பிழைபட படிக்கணும், பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் அவசியம் தேவை. வல்லினம் மிகும் இடம் கா சா த ப, இந்த 4 எழுத்துக்களை தான் வல்லினம் மிகும் என்று சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு, கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும். இது மேலே இருக்கிற ஒரு தொடர். அப்படி கீழே பாருங்களேன், கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும். இதுபோல் வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். சரி, அது எங்கெங்கெல்லாம் இடம்பெறும்? அப்போ மிகக்கூடிய இடத்துல சரியான பொருள் விளங்க எழுத வேண்டும். உதாரணத்துக்கு இப்போ கீழே ஒரு பகுதி கொடுத்துருவோம், மண் வெட்டி கொண்டு வா. இதில் வல்லினம் கிடையாது. அப்படியே மண் வெட்டி கொண்டு வா, ரெண்டுக்குள்ள வித்தியாசம். முதல் தொடரில் மண் வெட்டியை எடுத்துருவா அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவதில் மண் வெட்டி கொண்டு வா, மண்ணை வெட்டி எடுத்துருவா அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரே ஒரு இக்கு தான், ஆனால் அதனால் பொருள் எப்படி மாறுது பார்த்தீங்களா? இப்போ வல்லினம் மிக வேண்டிய இடத்துல சரியாக போடணும், தேவையில்லாத இடத்துல எடுத்துடணும். இந்த மாதிரி எழுதக்கூடிய நிலையில் தான் சந்திப்பிழை அல்லது உற்றுப்பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முதல்ல இந்த வல்லினம் மிகும் இடம் எங்கெங்கெல்லாம் மிகும், எங்கெங்கெல்லாம் மிகாது. தொடர்ந்து காணொலியை பார்த்துட்டே இருங்க. காணொலியை முழுசாக பாருங்கள், அப்போ தான் ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம பார்க்குறதே பார்த்திங்கன்னா சிறு சிறு பகுதியாக தான் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு இயலாக தான் 6ஆம் வகுப்புலேருந்து பார்த்துட்டு வரோம். இந்த ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் செலவு பண்ணி அதை நாம் கேட்குறதுனால எவ்வளோ பயன்கள் இருக்குது. புதுசாக ஒரு புத்தகத்தை எடுத்து அதை படிக்கிறதுக்கும், படிக்கிறது ஒரு விதம் அப்படின்னா படித்ததை திரும்ப திரும்ப நினைவுபடுத்திகிட்டே இருக்கிறது இன்னொரு விதம். அப்போ தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கே போகவே முடியும். நாளைக்கு தேர்வில் வினாக்கள் வரும் பொழுது, ஓ ஆமாம் இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார், இதை நான் காணொலியில் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும். உடனே டக்குன்னு நீங்கள் அடிச்சிடலாம். இந்த மாதிரி டிஆர்பி, டெட்டு, போலீஸ் எக்ஸாமு, தமிழ் தகுதி தேர்வுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு காணொலிகளும் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி பல காணொலிகள் பார்த்துருக்குறோம். அதையும் வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்கள், நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். வல்லினம் மிகும் இடம். அந்த இந்த எனும் சுற்று திரிபுகள் இதுவே. அந்த இந்த எனும் சுற்று திரிவு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வல்லினம் மிகும். அந்த பக்கம், இந்த பக்கம் அப்படின்னு போட்டு எழுதணும். நடுவில் இக்கு. எந்த இனம் வினாத்திரிவை அடுத்து வல்லினம் மிகும். எந்த
திசை, எந்த சட்டை, இந்த மாதிரி இதுக்கு பேர் சுட்டு திரிவு அப்படின்னு அர்த்தம். சுட்டு திரிவு வரக்கூடிய இடத்துல வல்லினமானது மிகும். அடுத்தது இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை ஐ உருபு எங்கெல்லாம் வெளிப்படையாக, இப்போ தலையை காட்டு, தலையை ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை. பாடத்தை படி ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை. எங்கெல்லாம் இந்த ஐ உறுப்பு வெளிப்படையாக வருதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமை உருவாக்கிய கூ வெளிப்பட்டு வரக்கூடிய இடத்துல வல்லினம் மிகும். எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும், இங்கே தலையை காட்டு, படத்தை படி. இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை உருபுகள் வெளிப்பட்டு வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக வல்லினமானது மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். இங்கே இகரத்தில் எழுதி பார்த்தான், ஓடி களைத்தான். வினையெச்சம் ஓடி, எழுதி, இதெல்லாம் என்னது வினையெச்சம். அப்போ எங்கெல்லாம் இகரத்தில் முடியக்கூடிய வினையெச்சங்கள் வருதோ அங்கெல்லாம் இடம்பெறும். எழுதி பார்த்தான், ஓடி களைத்தான். எங்கெல்லாம் வினையெச்சத்தில் இகரம் முடியக்கூடிய இடத்துல இந்த வல்லினமானது மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேபோல் உகரத்தில் முடியக்கூடிய வினையெச்சங்கள் வன்றுடர் குற்றியலுகரமாக இருந்தால் வல்லினம் மிகும். இப்போ படித்து பார்த்தார், பெற்றுக்கொண்டேன், படித்து பார்த்தார், பெற்றுக்கொண்டேன். இந்த மாதிரி இடத்துல வல்லினமானது மிகும். வன்றுடர் குற்றியலுகரமாக இருந்தால் அங்கே வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ படித்து, பெற்று, இந்த மாதிரி இடத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க எதிர்மறை பெயரச்சத்தில் இறுதியில் கெட்டு வரக்கூடிய ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அங்கே வல்லினம் மிகும். செல்லா காசு, எழுதா பாடல், இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஓமை தொகையில் வல்லினம் மிகுமா? மலர்பாதம், மலர்பாதம், வாய்ப்பவளம், இல்லை தாய்மொழி, மலர்பாதம், தாய்மொழி. ஓமை தொகையில் வல்லினம் மிகும். உருவகத்தில் கண்டிப்பாக வல்லினம் மிகும். தமிழ் தாய், வாய்ப்பவளம், இந்த மாதிரி இடத்துல ஓமை தொகையில் உருவகத்தில் எங்கெல்லாம் வல்லினமானது மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எண்ணு பெயர்களில் 8, 10 ஆகிய 2 பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். 8 புத்தகம் கொடு, 10 காசு கொடு, இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேபோல் அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்றொடர்கள் அப்படி செய், இப்படி செய், எப்படி தெரியும், இந்த மாதிரி இடத்துல வல்லினமானது மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேபோல் திசைப்பெயர்கள் அடுத்து வல்லினம் கண்டிப்பாக மிகும். கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம், இந்த மாதிரி திசைப்பெயர்களை எடுத்து வரக்கூடிய வல்லினம் கண்டிப்பாக மிகும். அடுத்த மகரமை, மகரமை, மகரமையில் முடியக்கூடிய சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமை அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். மரம் கூட்டல் சட்டம், மரச்சட்டம். அடுத்து வட்டம் கூட்டல் பாறை, வட்டப்பாறை. மகரமானது கெட்டு அங்கே வல்லினமானது மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வல்லினம் மிகும் என்ற இடத்த பார்த்துருக்குறோம். இங்கெங்கெல்லாம் மிகுன்னு சொன்னாங்க, அந்த, இந்த, எந்த அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகுன்னு சொன்னாங்க. இரண்டாம் வேற்றுமை வெளிப்படையாக வரக்கூடிய இடத்துல, நான்காம் வேற்றுமை வெளிப்படையாக வரக்கூடிய இடத்துல, இகரத்தில் முடியக்கூடிய வினையெச்சம், அடுத்தது வன்றோட குற்றிலோகரம் வரக்கூடிய இடத்துல ஓமை தொகையில் கண்டிப்பாக வரும். எதிர்மறை பெயரச்சம் உருவகத்தில் வரும். 8, 10 எண்ணு பெயரில் வரும். அப்படி, இப்படி, எப்படி, திசை பெயர், இந்த மாதிரி இடத்தெல்லாம்
மகரமையில் முடியக்கூடிய இடத்துல கண்டிப்பாக வல்லினமானது மிகவும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வல்லினம் மிகா, எங்கெல்லாம் மிகாது? இந்த காணொலியை முழுசாக பாருங்கள், அப்போ தான் பயனுள்ளதாக இருக்கும். பின்னாடி நிறைய நம்ம பயிற்சிகள்லாம் பார்க்கும், மொழிபெயர்ச்சி இன்னமும் நம்ம பார்ப்போம். இலக்கணம் முடிச்சுட்டு பின்னாடி அப்படியே இருக்கிற பயிற்சியும் மொழிபெயர்ச்சி கலைச்சொல்லாக்க வரையும் பார்ப்போம். அங்கேருந்தும் பயிற்சி வினாக்கள் உங்களுக்கு நேரடியாக டிஎன்பிஎஸ்சிலாம் கேட்டிருக்கிறாங்க, பாருங்கள். வல்லினம் மிகா இடம் எங்கே மிகாது? எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. தம்பி படித்தான், யானை பிளிரியது. இது எழுவாய். தம்பி படித்தாள், படித்தான், இது எழுவாய். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அதே போல் அது, இது, எது, இங்கே வல்லினம் மிகா. அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது, கண்டிப்பாக வல்லினம் மிகாது. பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம். எழுதிய பாடம், எழுதாத பாடல், இங்கெல்லாம் என்னது? வல்லினமானது மிகாது. அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருவும், இரண்டாம் வேற்றுமை உருவும் மறைந்து வரக்கூடிய இடத்துல இந்த இரண்டாம் வேற்றுமை தொகை வல்லினம் மிகாது. இலைப்பறித்தேன், காய் தின்றேன். இரண்டாம் வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாக வந்தால் மிகவும், மறைந்து வந்தால் மிகாது. அடுத்து உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சங்கள் மென்றொடர் குற்றியலுகரம். அங்கே இகரத்தில் முடிஞ்சால் வல்லினம் மிகும், இங்கே உகரத்தில் முடிஞ்சால் வாய்ப்பே இல்லை, வராது. தின்று தீர்த்தான், செய்து பார்த்தால், இதுபோல் இடம்பெற்றிருக்கும். அடுத்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. சுடு சோடு, சுடுகின்ற சோடு, சுட்ட சோடு, எழுது பொருள், இந்த மாதிரி வினைத்தொகையில் கண்டிப்பாக மிகாது. அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என்னும் முடியக்கூடிய பிற சொற்களை அடுத்த வல்லினம் மிகாது. எழுதும்படி, சொன்னேன், பாடும்படி, கேட்டு சொன்னேன், இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல வல்லினம் மிகாது. அப்படி, இப்படி, எப்படி, வல்லினம் ஆகிய சொற்களை தவிர படி, பிற சொற்கள் எழுதும்படி, பாடும்படி, இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல வல்லினமானது மிகவும் அப்படின்னு, மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பின்னாடி பயிற்சி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ சுற்று திரிபில் வல்லினம் மிகுமா? கண்டிப்பாக மிகும். திசை பெயரில் வல்லினம் மிகும். பெயரச்சம் மிகாது. ஓமைத்தொகை மிகும். நான்காம் வேற்றுமை விரி மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகை மிகாது. வினைத்தொகை மிகாது. உருவகத்தில் மிகும். இருவாய் தொடரில் மிகாது. எதிர்மறையில் வல்லினமானது மிகாது. இந்த மாதிரி பயிற்சி வினாக்களை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிங்க. இங்கேயும் வினாக்கள் அவசியம் கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியுமே ரொம்ப முக்கியம். அடுத்து எதிர்மறை சொற்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. எது எதிர்மறை சொல்? வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல என்றெல்லாம் பேசுகிறோம். இவையெல்லாம் சரியான தொடர்களா அப்படின்னா கிடையாது. எதிர்மறை வினைமுற்றுகள் இதில் பல உண்டு. இப்போ உதாரணத்துக்கு தன்மை, உதாரணத்துக்குள்ள தன்மை ஒருமைப்பன்மையில் வரும். நான் அல்லேன், நாம் அல்லோம். அதே மாதிரி முன்னிலையில் இருக்கும்போது ஒருமையில் நீ அல்லை, பன்மையில் நீவீர் அல்லீர். படற்கையில் வரும்போது ஆண்பாலில் அவன் அல்லன், பெண்பாலில் அவள் அல்லல், பலர்பாலில் அவர் அல்லர், ஒன்றன்பாலில் அஃது அன்று, பலவின்பாலில் அவை அல்ல. இதுபோல் எதிர்மறை சொற்கள் உண்டு. அடுத்தது அதே தொடரில் ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறான். பிறமொழி சொற்கள். பிழைகளை நீக்கி எழுது. இதுதான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க, அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. அதை செய்தது நான் அல்லேன், அன்றுன்னு கொடுத்துருவான், இதை மாற்றி எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருவான். அங்கே ஆப்ஷனில் இருக்கும், எது சரியோ அதை நம்ம பொருத்தி போடணும். கண்டிப்பாக இந்த மாதிரி மொழிபெயர்ச்சிகள்லாம் கண்டிப்பாக ஒரு 10 வினாக்களாவது பொதுத் தேர்வில் கேட்டிருக்கிறாங்க. அதாவது அரசு பொதுத் தேர்வு, அரசு பணிக்காக படிக்கக்கூடிய எழுதக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய தேர்வுகளை கேட்டிருக்கிறாங்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன், மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று, சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர், பகை நீவீர் அல்லீர். இதுபோல் சொற்கள் இடம்பெற்று வரும். அதே மாதிரி சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக அப்படின்னு இன்னொரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகத்தில் இவை அல்ல, உங்களோடு வருபவர் நாம் அல்லோம்,
மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். ஈமைத்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. இந்த உலகத்தில் இந்த நிலத்துக்கு உரிமையானவர் நீ அல்லை. இதுபோல் பயிற்சி வினாக்கள் அவசியம் பாருங்கள். அப்போ தான் நம்ம அதை படித்ததுக்கான அர்த்தம் முழுமையே நமக்கு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா கலைச்சொல். கலைச்சொல்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 வினாவது கேட்டுருவாங்க. பொறுத்து வடிவில் கேட்பாங்க அல்லது நேரடியாக கூட கேட்டிருக்கிறாங்க. என்னது முதல்ல? குதிரை ஏற்றம். கதாநாயகன், இந்த ஹீரோ கதாநாயகன். சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர். லீடர்ஷிப் தலைமை பண்பு. சப்போர்ட் ஆதரவு. டேக்ஸ் வரி. விக்டரி வெற்றி. நம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர். இதுபோல் பயிற்சிகள் பாருங்கள். மொழிப்பயிற்சிகளும் பார்க்கணும், கலைச்சொல்லும் கண்டிப்பாக பார்க்கணும். இதிலேருந்து வினாக்கள் கேட்டிருப்பாங்க. இன்றைக்கி நாம் பார்த்த பகுதி இந்த வல்லின மிகுமிடம் மிகா இடத்தை பார்த்துருந்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விடாமுயற்சியோடு நம்ம தொடர்ந்து பயிற்சி செஞ்சோம்னா என்றைக்காவது ஒரு நாள் ஒரு வெற்றியை நமக்கு கிடைக்கும். வெற்றிங்கிறது சாதாரணமாக கிடைச்சிடாது, உழைச்சா மட்டும்தான் கிடைக்கும். அந்த உழைப்புக்கு தேவையான பயிற்சிகளை நாம் கண்டிப்பாக பெறணும். நன்றி, வணக்கம். அடுத்தது ஒரு காணொளிகளில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.